முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே. ஏப்ரல் 8ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி. அன்றைய தினம் இந்த 3 பொருளை சேர்த்து முருகன் பாதத்தில் இப்படி வைங்க. உங்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் காலனா கூட கடன் இல்லாமல் தீந்துவிடும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன்கிழமையில இந்த மாதம் தேய்பிறை சஷ்டி வந்திருக்கு. இன்றைய தினம் சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது. சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை ஈவினிங் 5:48 வரையும் சஷ்டி திதி இருக்குது. அன்றைய தினம் ராவுகாலம் 12 to 1:30, யமகண்டம் காலையில் 7:30 to 9, குளிகை 10:30 to 12. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். ஆனால் 5:48க்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். இந்த நேரத்தில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் காலையில் எப்போ வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி செய்யணுன்னாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்றும் இந்த சஷ்டி திதி இருக்குது. ஈவினிங் ஆரம்பிக்குது, 3 மணிக்கு ஆரம்பிக்குது. நீங்கள் 5 மணிக்கு மேலே நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரை இருக்கு இல்லையா, அந்த டைம்லையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். புதன்கிழமையும் நீங்கள் செய்யலாம். சொந்த வீடு அமையணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம யாரை கும்பிடணும் அப்படின்னா, அங்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செவ்வாய் பகவானை தான் கும்பிடணும். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் பரிகாரம் செய்கிறவங்களுக்கு. இந்த செவ்வாய்க்கு அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அப்போ முருகனை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, இதற்கெல்லாம் வழி என்ன அப்படின்னா, முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. கைமேல் பலன் கொடுத்த முருகனோடு தொடர்புடைய பரிகாரங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. அதாவது இந்த வெற்றிலை தீபம் போடுவது, துவரம்பருப்பு பரிகாரம், அது மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செஞ்சுருப்பீங்க. அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த தேய்பிறை சஷ்டினால் தவற விட்டுடாதீங்க. ஏன்னா இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம முருகனை இந்த மாதிரி பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது அது எப்படி தேய்பிறையாக இருக்குதோ அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தேஞ்சு கரைஞ்சி போகும். ஒரு மாதத்தில் 2 முறை சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்னு அமையுது. அதாவது சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிறை. இந்த ஒவ்வொரு திதிக்கும் உரிய தேவதையாக ஒரு தெய்வம் சொல்லப்பட்டுள்ளது. திதி தேவதைகள்னு இவங்களை சொல்லுவாங்க. நமக்கு 6ஆவதாக வரக்கூடியது இந்த சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் நம்ம முருகபெருமானை வழிபடுவதற்குரிய தினம். இப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் காலையில் எழுந்ததுமே உங்கள் வீட்டில் முருகன் சிலை இருக்குது அப்படின்னா சிலையை அபிஷேகம் பண்ணுங்க. அதாவது பாலோ பன்னீரோ அரிசி மாவோ தயிரோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு முருகன் சிலையை கட்டாயம் அபிஷேகம் பண்ணிக்கிங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு பூ வைத்து பொட்டு வைத்து எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குங்க. எங்கள் வீட்டில் முருகன் சிலையெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க முருகன் படம் இருந்தாலும் ஓகே, அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வச்சுக்குங்க. அடுத்து நெய்வேத்தியமாக உங்களால் எது வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வைங்க. என்னால் அது கூட செஞ்சு வைக்க முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கற்கண்டு வச்சாலும் போதும், முருகன் ஏற்றுக்கொள்வார். பயபக்தியோட உள்ளன்போடு நம்ம எதை வச்சாலும் சரி, பாலில் கொஞ்சோண்டு கற்கண்டு போட்டு, இல்லை பேரிச்சம்பழம், இல்லை உலர் திராட்சை, இல்லை 2 வாழைப்பழம் வச்சிங்கனாலும் போதும். கூட வெத்தலைப்பாக்கு வைங்க. வெத்தலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா வாரம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் இந்த நாளில் போட்டு வைக்கலாம். அதெல்லாம் என்னால் போட முடியல அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் ஒரே ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைங்க. நெய் விளக்கு கூட எனக்கு போட வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க சாதாரண மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் போடுங்க. ஆனால் ஒரே ஒரு விளக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போவும் மற்ற விளக்குகள் எத்தனை ஏற்றுவீங்களோ அது மாதிரி ஏற்றி வைங்க. ஒரே ஒரு விளக்கை போட்டு வச்சிடாதீங்க. இந்த மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் நான் ஏற்ற சொல்லுவது இது
தனியாக முருகனுக்காக இந்த நாளில் நம்ம ஸ்பெஷலாக போடக்கூடிய ஒரு தீபம். எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும்போது மண் அகல் விளக்க பயன்படுத்துங்க. பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு இந்த அகல் விளக்கு ரொம்ப விசேஷம். இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு கல்லுப்பு வேணும். புதுசாக ஒரு பாக்கெட் சாமிகிட்ட வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தினா அந்த உப்பை எடுக்கக்கூடாது. அடுத்து 6 மிளகு எடுத்து வச்சுக்குங்க. ஒரு சின்ன மஞ்சள் துணி சின்ன சைஸில் இருந்தால் கூட போதும். இப்போ இந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, புதுசாக வாங்கின அந்த கல்லுப்பு, அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கைப்பிடியாக தான் எடுக்கணும். முதல்ல நீங்கள் தீபம் நான் சொன்ன மாதிரி அகல் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகனையும் மகாலட்சுமியும் நினைத்து அந்த தீபத்தை ஏற்றி இருக்கணும். பிறகு ஒவ்வொரு கைப்பிடி கல்லுப்பை எடுக்கணும். அதை மஞ்சள் துணி விரித்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த துணியில் நம்ம வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும், என்னுடைய பண பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பை ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து உள்ளங்கையில் எடுக்கிறப்பெல்லாம் இதை சொல்லணும். என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும், பணப்பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த மஞ்சள் துணியில் கல்லுப்பை வைங்க. 3 கைப்பிடி வச்சதும் அதை ஒரு நல்ல முடிச்சு போட்டு அதை முருகனோட பாதத்தில் வச்சிடுங்க. 1 வாரம் வரை அப்படியே அந்த கல்லுப்பை விட்டுடுங்க. அதை ஒன்றும் பண்ண வேணாம். மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு அதை கரைச்சிடணும். இந்த மஞ்சள் துணியில் இருந்து அந்த கல்லுப்பை எடுக்கிறீங்கல்ல, அப்பையும் உங்களுடைய கைகளில் ஒவ்வொரு முறையாக 3 முறை எடுக்கணும். 3 முறையும் அதை உங்களுடைய தலையை சுற்றிட்டு என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும், பண பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உப்பை தண்ணீரில் கரைச்சிருங்க. அந்த தண்ணியை கால்படாத இடத்துலையோ இல்லை சிங்க்லேயோ ஊற்றிருங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கருப்பு மிளகு 6 சொன்னேன் இல்லையா, இந்த மிளகு இருக்குல்ல, அதை நீங்கள் இன்னொரு கைப்பிடி கல்லுப்போடு சேர்த்து நீங்கள் அந்த மிளகையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றிட்டு அதை நெருப்பில் போட்டுடுங்க. இந்த 3 கைப்பிடி கல்லுப்பு இல்லாமல் இது தனியாக ஒரு கைப்பிடி கல்லுப்பு. இது நெருப்பில் அதை போடுறப்ப அதே மாதிரி என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும், பணப்பிரச்சனை தீர வேண்டும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நெருப்பில் போடுங்க. அதில் இருக்கக்கூடிய மிளகு எப்படி வெடிக்கிறதோ அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கண் திருஷ்டிகளும் காணாமல் போயிடும், உங்களுடைய கடன் பிரச்சனையும் போயிடும். அந்த தண்ணீரில் எப்படி அந்த கல்லுப்பு கரையுதோ அதே போல் உங்களுடைய கடன் சுமையும் கரைந்து போகும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.